ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லுங்கள். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? 2025 காண செய்த கர்த்தர் ஜனவரி 1ஆம் தேதி ஆலயத்தில் போய் ஆராதித்தோம், மகிழ்ச்சி அடைந்தோம். நம்மை விட பலசாலிகளும் அறிவுள்ளவர்களும் சில நேரம் அரசியல்வாதிகளும் வசதி படைத்தவர்களும் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்திருக்கும் போது கிருபையாய் இந்த டிசம்பர் 25 ஆராதித்து 31 காண செய்தாரே. அதிகாலையில் இனி புது வருஷத்தை காணப்போற போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சுமூகமா இல்லை, சில நேரம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்தின திறமையா? இல்லை, கர்த்தர் நடத்தினார். பணமா? இல்லை, கர்த்தர் நடத்தினார். நண்பர்களா? இல்லை, கர்த்தர் நடத்தினார். அன்பு தகப்பன் பாடுற பாடலாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இருதயம் நன்றியால் பூரிக்கிறது. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கம்போடியாவில் கொடுங்கோல் ஆட்சி நடந்த போது சூன் பாட் என்கிற ஒரு 19 வயது பிள்ளை அங்கேருந்து தப்பி ஓடினாள். அவளோடு சேர்ந்து பெரிய கூட்டம் ஓடினார்கள். பகல் இரவு பாராமல் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு இரவு எங்க போதுன்னு தெரியாமல் இருக்கும்போது மின்னுட்டம் பூச்சி அவள் வழிகாட்டியது. ஆண்டவர் நல்லவர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே கடந்து வந்து சேர்ந்தார்கள். ஆண்டவர் நல்லவர். அந்த தேசத்திற்கு அவள் கடந்து வந்து அங்கே இருக்கிற முகாமில் தங்கியிருந்த போது ஒரு சிற்றாலயத்தின் பாடல் சத்தம் அவளுக்கு கேட்டது. தாய்லாந்து அந்த பாடல் சத்தத்தை கேட்டபோது அவள் அங்கே போனால் அந்த ஆராதனை அவளை கவர்ந்தது. அங்கே ஒரு இயேசு கிறிஸ்து கைகளுக்கு கம்பு வைத்து கொண்டிருக்கிற போது வசனத்தோடு ஒரு போர்டு மாட்டப்பட்டிருந்ததை பார்த்தபோது சொன்னார், இந்த முதியவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவங்க எங்களுக்கு தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். இந்த முதியவர் தான் என்னை கம்போடியாவிலிருந்து இங்கே என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொன்னபோது அவளுக்கு இயேசுவை போதித்தார்கள். அவள் இயேசுவை முருக பிடித்து கொண்டாள், உறுதியாய் பற்றி கொண்டாள். திரும்பி பாருங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை வியாதிகள், எவ்வளவு நஷ்டங்கள் முழு உலகத்தில் நடந்த போதும் கிருபையாய் நம்மை கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். வியாதி குணமாக்குறதற்காக நன்றி சொல்லுங்கள். பண தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸாமில் வெற்றியடை செய்ததற்காக நன்றி சொல்லுங்கள். கடன்களை அடைக்க வைத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் தந்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். மரண படுக்கையிலிருந்து பாதுகாத்தாரே இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. புது வருட ஆராதனை உங்களுக்கு ஒரு பண்டிகையாய் மாறாமல் நன்றி சொல்லி முடித்த பிற்பாடு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மகிமையின் ஆராதனையாய் மாறட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆண்டு சந்திக்கிறேன், நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவர் கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாள்முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்றி உணர்வோடு வருஷத்தை ஆரம்பித்தோம், நன்றியோடு முடிக்கிறோம். புதிய ஆண்டு வருகை தாமதிக்குமானால் அந்த ஆண்டு முழுதும் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடைசி ஒரு இயேசப்பா உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். புத்தாண்டுகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.